ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் ஒரு வயசு குழந்தைங்களுக்கு கேரட் சேர்த்து கோதுமை ரவை கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன சைஸில் ஒரு 3 கேரட் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மேல் பக்கத்தையும் கீழ் பக்கத்தையும் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா மெல்லிசாக துருவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்து லைட்டாக அரைச்சி கூட எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் பீட்ரூட்லேயும் ட்ரை பண்ணலாம். இப்போது கஞ்சி செய்ய ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை ரவையும் அது கூடவே நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட், அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கலந்து கொடுத்து கேரட்டையும் கோதுமை ரவையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் கோதுமை ரவையை நல்லா வறுத்து அது கூடவே கொஞ்சமாக பெப்பர், ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருப்பேன். அதிலேருந்து தான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அந்த ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்குது, கீழே கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க ஸ்வீட் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் உப்புக்கு பதிலாக அவங்களுக்கு பிடிச்ச நாட்டு சர்க்கரையோ தேனோ ஏதாவது கலந்து கொடுங்க. என் பொண்ணு வந்து ஸ்வீட் அந்தளவுக்கு விரும்ப மாட்டாள், அதனால் நான் இதில் பெப்பர் அண்ட் சால்ட்டு தான் போட்டு அவங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆறி வந்ததுக்கப்புறமா இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.